நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இயேசுவே நீரே ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை நடத்துகிறவரும் எங்களை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரும் எங்களை பாதுகாக்கிறவருமாய் தேவாதவனே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளைக்கா உங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்கள் சமூகத்தில் ஆண்டவரே நீர் வரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. சகோதரர்களை நீர் ஆண்டவரே பொறுப்பெடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருந்து நடத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே அபிஷேகத்தின் மழையினால் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அக்கினினால் எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரே இயேசுவே நீரே ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். பாடல்கள் ஜெபங்கள் வார்த்தைகள் அறிக்கைப்பதில் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே தகப்பனே நாங்களும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆண்டவரே இயேசுவே ஆராதனையிலே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தவும் ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே தகப்பனே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே தகப்பனே தெய்வ பயத்தோடு ஆண்டவரே தகப்பனே உம்மை தொழுது கொள்ளவும் மையப்படுத்தவும் நீர் ஆண்டவரே அவ்விதமான ஆவியங்கள் மத்தியில் ஊற்றுமுடா செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே வேறு சிந்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த மாம்ச சிந்தைகள் எண்ணங்கள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்படுத்தி ஆண்டவரே எல்லா சிந்தையும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆண்டவரே நிறுத்தித்தக்கா இந்த காலை வேளையில் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த ஆராதனை துவக்கத்தில் முடிவு மட்டும் உங்களோட ஆலயக்குள்ளாக நடத்த முடியாது உங்களோட வல்லமுள்ள கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தை ஜெயிக்கிற நல்ல தகப்பனே. பாடலன் கிறிஸ்தவ ஐக்கிய கீதங்கள் பாடப்புத்தகத்திலே 137வது பாடல். தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்ற பாடல். தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில்
களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்லுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் இயேசு மனம் திரும்புகின்ற வாழ்க்கையை குறித்து அவர் பேசினார். மனம் திரும்புதல் என்பது 2 விதத்தில். ஒன்று, இந்த உலகத்துக்கும் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டிருந்த அந்த வாழ்விலே, எகிப்தை போன்ற அந்த வாழ்வில் இருந்து அவர் நம்மை ரட்சித்து அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய பாவ மன்னிப்பின் உடைய ஞானஸ்நானத்தின் மூலமாக எங்களுடைய எல்லா விதமான அந்த பழைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக மாற்றுகின்ற ஒரு மனம் திரும்புதல். இன்னொரு மனம் திரும்புதல், ரட்சிப்புக்குரிய காரியங்களை நாங்கள் தொடர்ந்து முன் சென்று நடத்தக்கூடிய அந்த வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்புக்கு அதை பாதுகாத்து கொள்ள, தேவனுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள, அவருடைய ஒளியிலே நடக்க, அவருடைய சாயலுக்குள்ளாய் நம்முடைய சாயல் மாற கூடிய இந்த வாழ்க்கையிலே எப்போதெல்லாம் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய இருதயத்தினுடைய தோற்றங்கள் எல்லாம் அதற்கு முரண்பாடாக அது எப்போதெல்லாம் வருகின்றதோ, அன்பிலே குறைவு, மன்னிக்கிற வாழ்க்கையிலே குறைவு, நன்மை செய்கின்ற வாழ்க்கையிலே குறைவு, நீதியாய் நடக்கின்ற வாழ்க்கையிலே குறைவு, நல்ல மனசாட்சியை காத்து கொள்ளுகின்ற வாழ்க்கையிலே குறைவு, இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு மனுஷன் அந்த நிலைகளை எப்பொழுதெல்லாம் காண்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்பது நாள்தோறும் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். என்றைக்கு ஒரு நாள் நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டேன் என்று அல்ல, அது எகிப்தை விட்டு வந்தது. ஆனால் இந்த வனாந்திர பாதையிலே கடந்து செல்லுகின்ற இந்த வாழ்க்கையிலே, அந்த கானான் தேசத்தை போய் சேரக்கூடிய இந்த வாழ்க்கையிலே, நம்முடைய மாமிசத்திலிருந்து எழும்புகின்ற ஒவ்வொரு உணர்வுகள், ஒவ்வொரு இச்சைகள், இந்த சுயத்திலிருந்து எழும்பக்கூடிய பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு காரியங்கள், இப்படிப்பட்ட சோதனைகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் நாங்கள் சந்திக்கின்ற அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அதற்கு எதிர்மாறாக எங்களுடைய
மாம்சத்தினுடைய சுயத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் அது தேவனுடைய சுபாவத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய பரிசுத்தத்திற்கும் இது ஒப்பானதாக இல்லை என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே நிதானித்து அதை உணர்ந்து நாள்தோறும் தன்னுடைய வாழ்க்கையை சுத்திகரித்து மனம் திரும்பி சுத்திகரித்து தேவனுக்குள்ளாக கொண்டு செல்லுகின்ற அந்த மனம் திரும்புதல் என்பது வாழ்நாள் முழுவதும் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சூரியன் ஒவ்வொரு நாளும் காலையிலே உதித்து மாலையிலே அது மறைகின்றது. அடுத்த நாள் காலையிலே உதித்து மாலையிலே மறைகின்றது. அவ்வாறு அது செயல்படுவதை போன்று ஒரு நீதிமான் அந்த சூரியனை போன்று அவன் பிரகாசிக்கின்றான். நடுப்பகல் வரைக்கும் அவன் பிரகாசிக்கின்றான். எப்படி அவன் பிரகாசிக்கின்றான்? அவன் காலை தொடங்கி அவனுடைய இரவு வரைக்கும் அவன் படுக்கைக்கு செல்லக்கூடிய காலம் வரைக்கும் நேரம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த தன்னை அவன் எப்போதும் சோதித்து நியாயம் தீர்த்து ஆராய்ந்து தன்னை கவனமாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு அந்த கவனம் கொண்ட வாழ்வு, அக்கறை கொண்ட வாழ்வு, இந்த வாழ்வு யாருடைய வாழ்க்கையிலே நின்று போய் விடுகின்றதோ அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனுக்குரிய ரட்சிப்பை இழந்து விடுகின்ற அபாயமான வாழ்க்கைக்குள்ளே வருகின்றார்கள். ஆகையாலே தான் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து அவர் பேசும் பொழுது அவர் சொல்லுகின்றார், ஒரு ஸ்திரீயினிடத்தில் 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருக்கின்றாள். அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனாள். அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவள் தேடிக்கொண்டே இருக்கிறாள். எப்படி தேடுகிறாள்? ஜாக்கிரதையா தேடுகிறாள், கவனமாய் தேடுகிறாள். ஏனென்றால் அது அவளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. யூதர்களுடைய வழக்கம், ஒரு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டால், ஒரு பெண் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டால் அந்த திருமணம் ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற அந்த நாளிலே, அதாவது நிச்சயதார்த்தம் என்று சொல்லுவார், அந்த நாளிலே அந்த யூதர்களுடைய அந்த மணமகனுடைய வீட்டார் என்ன செய்வார்கள் என்றால் அந்த பெண்ணுக்கு 10 வெள்ளிக்காசை அந்த பெண்ணிடத்திலே கொடுப்பார்கள். அவள் ஏன் அந்த வெள்ளிக்காசை அவளிடத்திலே கொடுக்கிறார்கள் என்றால், இந்த 10 வெள்ளிக்காசை அவள் பெற்றுக்கொண்டவள் அவளுக்கு திருமணம் நடக்கின்ற அந்த நாள் வரைக்கும், அதாவது திருமண ஒப்பந்தம் செய்து திருமணங்கள் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதத்துக்கு பிற்பாடு கூட திருமணங்கள் நடக்கலாம். அந்த திருமண நாள் நடக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் இந்த 10 வெள்ளிக்காசை இவள் கவனமாக வைத்திருந்து அந்த திருமண நாட்கள் ஆரம்பிக்கிற அந்த நாளிலே அதை அவள் கொண்டு போய் அதை கொடுக்க வேண்டும், அவளிடத்திலே கொடுக்க வேண்டும். அந்த நாளிலே ஒரு வெள்ளிக்காசு அவள் தொலைத்து விட்டால் அந்த திருமணம் நின்றுவிடும், திருமணம் நடக்காது. ஏனென்றால் ஒரு 10 வெள்ளிக்காசை இவளால் பொறுப்பாய் கவனமாய் பத்திரப்படுத்த முடியாதவள் ஒரு குடும்ப வாழ்க்கையை எந்த அளவுக்கு பொறுப்பாயிருந்து பத்திரமாயிருந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை கொண்டு நடத்துவாள் என்பதுதான் அதுக்குரிய அடையாளம். ஆகையால் இவள் தகுதி இல்லாதவள், இவள் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவள். இவளால் குடும்பத்தை காப்பாற்ற, குடும்பத்தை பாதுகாக்க, குடும்பத்தை கவனிக்க, குடும்பத்தை பராமரிக்க, குடும்பத்தை பொறுப்பாயிருந்து விசாரிக்க இவள் முடியாது என்று அந்த மணமகன் வீட்டார் அவளுடைய அந்த திருமணத்தை நிறுத்தி விடுவார். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவள் அடுத்த திருமணத்தினுடைய காரியத்தில் கூட அடுத்தவளுக்கு என்ன வராது, நம்பிக்கை வராது. ஆகையாலே தான் அவள் அந்த ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டதை கண்டவுடனே அவள் தன்னுடைய எதிர்காலமே இந்த ஒரு வெள்ளிக்காசில் தான் இருக்கின்றது. ஆகையால் அவள் அதற்காகத்தான் அவள் அந்த வீட்டையெல்லாம் பெருக்கி கூட்டி வெளிச்சத்தை கொளுத்தி துப்புரவாக்கி அவள் ஜாக்கிரதையாய் தேடுகிறாள். அப்படி தேடுகிறவளுடைய இருதயத்திலே அவளுக்குள்ளே ஒரே ஒரு நோக்கம்தான் இருந்து கொண்டிருக்கும். என்ன நோக்கம் என்றால், வேறு எதை குறித்தும் அவளுடைய சிந்தனைகள் இருக்காது.
தன்னுடைய காரியங்கள் வேற எதை குறித்தும் அவள் சிந்திக்க மாட்டாள், யோசிக்க மாட்டாள். அவளுடைய சிந்தனையில் இருக்கின்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், இந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிக்க வேண்டும், தனக்கு திருமணம் நடக்க வேண்டும். அதுதான் அவளுடைய எண்ணத்திலே முக்கியமான பிரதானமான ஒன்றாக இருக்கிறபடினாலே தான் மற்ற எல்லா காரியங்களையும் அவள் விட்டுவிட்டு அந்த காணாமல் போன வெள்ளிக்காசை தேட வேண்டும் என்று, தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பகுதி என்று அவள் அதை ஆர்வமாக தேடுகிறாள். அவ்வாறு தேடி அதை கண்டுபிடித்த பொழுது அவளுடைய சந்தோஷம், அயலகத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கொண்டாடுகிறாள். ஏன்? இப்போது தன்னுடைய எதிர்காலம் மலர்ந்து விட்டது, தனக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது, தனக்கு திருமணம் நடக்கும் என்கின்ற அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அவளுடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு இதை ஏன் குறிப்பிட்டு சொன்னார் என்றால், ஒரு ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். நாமும் ஒரு திருமண நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், மணவாளனை. அவர் நம்மை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சொல்லுவாங்க, உங்களை கற்புள்ள கன்னியாகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மணவாளனுக்கு உங்களை நான் நியமித்துக் கொடுக்கிறேன், ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், நிச்சயதார்த்தம் பண்ணி இருக்கிறேன். அவர் வருவார், வரும்பொழுது அவர் உங்களை தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளுவார். நீங்கள் அவருடைய மணவாட்டிகளாக அவருடைய சமூகத்திலே, தேவனுடைய பரலோகத்திலே அவரை சேவிப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியாக அவர் நம்மை ஆயத்தம் செய்திருக்கின்றபடியினாலே அவர் ஒரு 10 வெள்ளிக்காசை போன்று அவருடைய ரட்சிப்பினுடைய வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையை நீ பாதுகாத்து கொண்டு கடைசி வரைக்கும், ஆண்டவருடைய வருகை வரைக்கும், இல்லாவிட்டால் இந்த பூமியிலே அதற்கிடையிலே நாம் மரிக்கக்கூடிய வாழ்க்கை நடக்கின்ற காலம் வரும் வரைக்கும் இந்த ரட்சிப்புக்குரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒன்றை கூட இழந்து விடாத படிக்க அதை பத்திரமாக நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நீ பாதுகாத்து கொண்டால்தான் மணவாளன் வருவார். அவர் என்ன செய்வார்? ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிலே பிரவேசித்தார்கள் என்பதை போன்று இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுவார்கள். இரண்டாம் வருகை ரகசிய வருகை. இயேசு வருவார், ரகசியமாக ஒரு சிலரை எடுத்துக்கொண்டு போய்விடுவார் என்று சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட உபதேசம் அல்ல. அப்படியெல்லாம் இயேசு ரகசியமாக வந்து ரகசியமாக அப்படியெல்லாம் கொண்டு போவதல்ல. அவரை கண்கள் காணும், அவர் வருவதை கண்கள் காணும். ஆகையால் அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்புக்குரிய இந்த வாழ்க்கையை தேவன் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக அவருடைய சாயலுக்குள்ளாக அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம், அவரை கொப்பாக மாறுவோம். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு ஏதுவான அந்த ரட்சிப்பை ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற படியினாலே இந்த 10 வெள்ளிக்காசை போன்ற அந்த ரட்சிப்பை எந்த அளவுக்கு கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதிலே ஒரு வெள்ளிக்காசு ஒரு காரியத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அலட்சியமாய் இருந்து ஏனோ தானோ இருந்து அதை குறித்து நாம் உணர்வில்லாதவர்களாக இருந்து நாம் அந்த காரியத்திலே மனம் திரும்பாதவர்களாக இருந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமாக இருந்தால் மணவாளன் வருவார். அவர் என்ன செய்வார்? நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். கைவிடப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய வருகையிலே கைவிடப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவருடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்களாக மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நாம் எந்த அளவுக்கு அதை கவனமாக பாதுகாத்து கொண்டு வாழுகின்றோம். எபிரேயர்கள் நிருபத்திலே நாம் பார்க்கின்றோம் 10ஆம் அதிகாரத்திலே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆகையால் இது மிகப்பெரிய ஒரு ரட்சிப்புக்குரிய காரியம். ஏனென்றால் இந்த உலகத்திலே எப்படியும் வாழலாம், எப்படியும் வாழ்ந்து விட்டு அங்கே மரிக்கும் பொழுது சிலர் இவ்வாறு சொல்லுவார்கள், மரிக்கிற காலம் வரும் பொழுது ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுத்து கொஞ்சம் வயசு போகட்டும், வாலிப காலத்திலே நம்முடைய
இந்த உலக ஆசைகள், இச்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டு கொஞ்சம் வயசு போகட்டுக்கும். அதுக்கு பிற்பாடு ஆண்டவரிடத்திலே போய் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒரு ஞானஸ்தானத்தை பெற்று சபையில் இருந்து அப்படியே பரலோக ராஜ்யத்தை போய் விடுவோம் என்று வாழ்கின்ற எண்ணிக்கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்டவர்கள் கூட இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே மதிகேடனே, உன்னுடைய ஜீவன் நிலையற்றது. அது நாளைக்கு இருக்கும் என்று தெரியாது. புகையை போன்றது, புல்லை போன்றது, பூவை போன்றது. அது காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடி போகின்றது. அதுதான் நம்முடைய ஜீவன். ஆகையால் நிலையற்ற இந்த ஜீவனுடைய வாழ்க்கையிலே நான் 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 25 வருடம் கழித்து வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு போவோம் என்று நினைத்தால் அவ்வளவு காலத்திற்கும் நாம் இருப்போம் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கு? இரவு படுத்த மனுஷன் காலையிலே எழுந்து அங்கே டீ உடுக்க போகும் பொழுது மரித்து விட்டான். மனுஷனுடைய ஜீவன் நிலையற்று. அவர்களுக்கு நடப்பது நமக்கும் நடப்பதற்கு எவ்வளவு காலம் செல்லும், எவ்வளவு நேரம் செல்லும். அதுதான் மனித வாழ்வு. ஆகையாலேதான் இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது என்ன செய்யுங்கள்? கடினப்படுத்தாதீர்கள். இன்றைக்கு தேவன் பேசுகிறார் உங்களோடு. நீங்கள் நாளைக்கு பார்த்து கொள்ளுவோம் என்று சொல்லாதீர்கள். இன்றைக்கு ரட்சிப்புக்குரிய காரியத்தை கர்த்தர் பேசும் பொழுது 1 வருடம் கழித்து பார்ப்போம், 5 வருடம் கழித்து பார்ப்போம் என்று சொல்லாதீர்கள். ஏன்? உங்களுடைய ஜீவன் நிலையற்ற. ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்விலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த ரட்சிப்பை ஆண்டவர் தந்திருக்கும் பொழுது இந்த ரட்சிப்பை எவ்வளவுத்திற்கு நாம் கவனமாக இதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் என்ன இருக்கு என்பதை விட என்னிடத்தில் என்ன இல்லை என்பதுதான் ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்குரிய முக்கியமான காரியம். இவள் தன்னிடத்தில் 9 வெள்ளிக்காசு இருப்பு என்பதிலே அவள் திருப்தி அடையவில்லை. தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை குறித்து தான் அவள் துக்கப்பட்டாள், அதை குறித்து தான் வருத்தப்பட்டாள். ஆகையால் தேவனுக்குரிய காரியம் நம்மிடத்திலே எவ்வளவு இருப்பது என்பதை குறித்து நாம் அதிலே திருப்தி கொள்ளக்கூடாது. அதையெல்லாம் யோசிக்காதீர்கள். மற்றவர்களை விட நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன், அடுத்தவரிடத்திலே இல்லாத சுபாவங்கள் என்னிடத்தில் என்னென்ன நல்ல நல்ல சுபாவங்கள் என்னிடத்தில் இருக்கின்றது, அடுத்தவரிடத்தில் இல்லாத பழக்கங்கள் என்னிடத்தில் என்ன நல்ல நல்ல பழக்கங்கள் இருக்கின்றது, அடுத்தவரிடத்தில் இல்லாத ஒழுக்கங்கள் என்னிடத்திலே எப்படி எப்படி இருக்கின்றது. இப்படியெல்லாம் நாம் கணக்கு போட்டால் ரட்சிப்புக்குரியவர்களாய் நாம் வாழ முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறதுங்கிறதை பார்ப்பதில்லை, எது இல்லை என்பதைத்தான் பார்க்கின்றார். அப்படித்தானே? ஆண்டவர் உங்களிடத்தில் எவ்வளவு இருக்குங்கிறதை பார்க்கின்றாரா, இல்லாவிட்டால் எது இல்லை என்கிறதை பார்க்கின்றார்? எதை பார்க்கின்றார்? நல்லா நல்லா நீங்களா சிந்து யோசிச்சு சொல்றீங்களா, இல்லாட்டிக்கு நான் கேட்கறதால சொல்றீங்க? சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி பார்க்குறீர்? சந்தேகமா இருக்கா? சந்தேகமா இருக்கு. என்ன உதாரணத்தை சொல்லுங்க. அந்த வாலிபன் இயேசுவினிடத்திலே நித்திய ஜீவன் பெற வந்தான், கற்பனையை கைக்கொள் என்றான். அவன் எல்லாவற்றையும் கைக்கொண்டான். சிறுவயது முதல் எல்லாவற்றையும் கைக்கொண்டிருக்கிறேன். இயேசு அவனிடத்திலே அன்பு வந்தான். அவனிடத்திலே எவ்வளவெல்லாம் இருக்கிறது என்கிறதை இயேசு இப்பொழுது அதை மேன்மையாக பார்த்தாரா? அதாவது அவனுடைய ரட்சிப்புக்குரிய காரியங்களை கண்ணோக்கும் பொழுது, ரட்சிப்புக்குரிய காரியங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தான். அந்த நித்திய ஜீவனுக்குரிய கண்ணோட்டத்தில் இயேசு அவனை பார்க்கும் பொழுது அவன் கைக்கொண்ட 10 கற்பனைகளையும் அவர் மேன்மையாக பார்த்து அவனுக்கு முடிவு சொன்னாரா, இல்லாவிட்டால் அவனிடத்திலே இல்லாத ஒன்றை அவர் மேன்மையாக வைத்து அவனிடத்திலே பேசினார்? இல்லாத ஒன்றைத்தான் அவனிடத்தில் பேச, இருப்பதை வைத்து அவனிடத்திலே அவனை என்ன செய்யவில்லை. நீ இவ்வளவுலாம் செய்திருக்கிறபடியினாலே நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று அவர் தன்னோடு வைத்துக் கொள்ளவில்லை. உன்னிடத்திலே ஒரு குறைவு இருக்கு, அது உன்னிடத்திலே இல்லை. அந்த சுபாவம் உன்னிடத்திலே இல்லை, அந்த வாழ்க்கை உன்னிடத்திலே இல்லை. ஆகையால் நீ சரி செய்ய வேண்டியது அதுதான், அதை நீ சரி செய். ஆனால்
அவனாலே அது சரி செய்வதற்கு அவன் ஒப்பு கொடுக்க அவனுக்கு மனதில்லை. அவன் துக்கத்தோடு போகின்றான். இயேசு அவனை என்ன செய்யவில்லை, அடுத்த கட்டமாக அவனை மறுபடி அழைக்கவில்லை. பாருங்கள், நம்மிடத்திலே என்ன இருப்பது என்பதை விட எது இல்லை என்பதைத்தான் கர்த்தர் நம்மில் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் நான் தேவனுக்கு அது செய்தேன், தேவனுக்கு இது செய்தேன். எலியாவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், எலியா கவிக்குள்ளே போய் ஒளிந்திருக்கும் பொழுது கர்த்தர் எலியாவை பார்த்து கேட்டார், உனக்கு இங்கே என்ன வேலை இருக்கிறது, நீ ஏன் இங்கு இருக்கின்ற? எலியா சொல்லுகின்றார், தேவனுக்காக நான் எவ்வளவு வைராக்கியம் காண்பித்தேன், உம்முடைய நாமத்துக்காக நான் வைராக்கியம் காண்பித்து பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்றேன். ஆனால் ஜெசபேல் எல்லா தீர்க்கதரிசிகளையும் அழித்து விட்டாள். இப்பொழுது நான் ஒருவன் மட்டும்தான் மிச்சமாயிருக்கிறேன், என்னையும் கொல்லுவதற்கு தேடுகிறாள் என்று சொல்லும் பொழுது எலியா நினைத்ததெல்லாம் தான் ஒருவன் தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் சொன்னார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 தீர்க்கதரிசிகளை நான் வைத்திருக்கின்றேன், அது உனக்கு தெரியாது. எலியா தனக்கு தெரிந்ததைத்தான் எலியா சிந்தித்தார். ஆனால் நமக்கு தெரியாத காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்ட விரும்புகின்றார். நம்மை பொறுத்த அளவுக்கு நான் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கின்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறேன் என்று நாம் யாரோடையும் கணிப்பு போட்டு நாம் பார்த்து விட்டால் இந்த ரட்சிப்பு நின்றுவிடும். எலிசாவினுடைய நாட்களிலே தீர்க்கதரிசியின் புஸ்தகராய் இருந்த ஒரு மனுஷன் அவன் மரித்து விட்டான். அவனுக்கு பிள்ளைகள் இருந்தது. அவனுடைய மனைவி அந்த தீர்க்கதரிசி நிறைய கடன்பட்டு மரித்து விட்டான். கடன் கொடுத்தவன் அவன் மனைவி இடத்திலே வந்து, உன்னுடைய புருஷன் கடன் பட்டான், அவன் இப்பொழுது இல்லை, ஆகையால் கடனை நீ செலுத்த வேண்டும். கடனை கொடுப்பதற்கு அவனிடத்திலே ஒரு நிர்வாகமும் இல்லை. அவன் சொன்னான், உன்னிடத்திலே கடன் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்றால் உன்னுடைய பிள்ளை இல்லாவிட்டால் நீயும் என்ன செய்ய வேண்டும், அடிமையாக வந்து அந்த கடனுக்கு பதிலாக அடிமையாக வந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த தீர்க்கதரிசன புத்திரருடைய அந்த மனைவி எலிசாவினிடத்திலே போகின்றார். எஜமானே, இவ்வாறு உம்முடைய புத்திரர்களில் தீர்க்கதரிசி புத்திரர்களின் மனைவி நான், அவர் கடன் பட்டார், அவர் மரித்து விட்டார், கடன் கொடுத்தவன் என்னையும் என் பிள்ளைகளையும் அவன் அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கின்றான், எனக்கு ஒன்றும் வழி இல்லை என்று சொல்லும் பொழுது எலிசா சொல்லுகிறார், நீ போய் உன்னுடைய வீட்டிலே பக்கத்தில் உள்ள இருக்கிறவர்களுடைய பாத்திரங்களை எல்லாம் வாங்கி ஒரு அறைக்குள்ளே வைத்து நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் அந்த அறைக்குள்ளே கதவை பூட்டி விட்டு நில்லுங்கள். சொல்லும் பொழுது இவள் பக்கத்திலே பாத்திரங்கள், வெறும் பாத்திரங்கள் எல்லாம் வேண்டி அந்த அறைக்குள்ளே வைத்து விட்டு கதவை போட்டு, அப்பொழுது பாத்திரத்தை வை என்று சொல்லும் பொழுது பாத்திரம் வைக்கப்பட்டது, எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எண்ணெய் ஊற்றும் பொழுது இவள் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே அடுத்த பாத்திரத்தை கொண்டு வா, அடுத்த பாத்திரத்தை கொண்டு வா, நிரம்ப நிரம்ப எல்லாத்தையும் எடுத்து அங்காலே வைத்து கொண்டே இருக்கின்றான். அடுத்த பாத்திரத்தை கொண்டு வாங்கும்போது இருக்கிற பாத்திரம் எல்லாம் வந்து இருந்தது, கடைசி பாத்திரம் வைத்து விட்டாச்சு, இன்னும் அடுத்த பாத்திரத்தை கொண்டு வான்னு பிள்ளை சொன்னார். வேறு பாத்திரம் இல்லை அம்மா, எண்ணெய் நின்று விட்டது. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எதை காண்பிக்கிறது நமக்கென்றால், இந்த பாத்திரத்திலே, இந்த இருதயத்திலே மனம் திரும்பி வாழ வேண்டும் என்கின்ற காரியங்களிலே நாம் ஒரு தேவையை வாழ்க்கையிலே உணரவில்லை என்று சொன்னால் அந்த ரட்சிப்பினுடைய வளர்ச்சி நமக்குள்ளே நின்று போய்விடும். அதாவது பூரணத்தை நோக்கி கடந்து செல்லுவோம், அவருக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை. நாம் சபையில் இருக்கின்ற எந்த சகோதரனுக்கு ஒப்பாக வாழ வேண்டும், எந்த சகோதரிக்கு ஒப்பாக வாழ வேண்டும், இவர்களை போன்று நாம் நல்ல மாதிரிகளை முன்வைக்க வேண்டும். வேதம் அது நமக்கு சொல்லுகின்றது, நல்ல மாதிரிகளை முன்வைத்து வாழுங்கள், மிகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் பாரங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு ஓடுங்கள், அந்த சாட்சிகளை பார்த்து ஓடுங்கள், நல்ல மாதிரிகளை பாருங்கள். ஆனால்
உங்களுடைய ரட்சிப்பினுடைய பூரணத்திற்கு நாம் முன்வைக்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை நோக்கி ஓடுங்கள், சாட்சிகளை முன்வைத்து வாழுங்கள். ஆனால் உங்களுடைய கண்கள் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சாட்சிகளாக முன்வைக்கின்ற சகோதர சகோதரியிடத்திலே இல்லாத, அவர்கள் பெற்றுக்கொள்ளாத வெளிச்சம், அவர்கள் பெற்றுக்கொள்ளாத ஜீவன் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க முடியும். ஏன்? நீங்கள் அவரை போன்று நீங்கள் மாற வேண்டும், உங்களுடைய சுபாவம் மாற வேண்டும். ஆகையால் அப்படிப்பட்ட அந்த காரியம் மாற வேண்டுமாக இருந்தால் என்னிடத்திலே என்ன இருக்கிறது என்கிறதிலே நாம் திருப்தி கொள்ளக்கூடாது. எவ்வளவு வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கிறது என்கிறதிலே திருப்தி இல்லை. என்னிடத்திலே எது இல்லை, தேவன் அதை காண்பிப்பார், நாள்தோறும் காண்பிப்பார். உன்னிடத்திலே ஒரு குறைவு இருக்கு, உன்னிடத்திலே இது இல்லை. ஆகையால் இப்பொழுது என்ன சொல்லுவோம்? நான் அநேக காரியங்களிலே நான் நன்றாக இருக்கின்றேன், இந்த ஒரு விஷயம் மட்டும்தானே என்று சொல்லி அதை நாம் அலட்சியப்படுத்த நினைப்போமா? அற்பமா என்ன நினைப்போமா? அதிலே கவனம் செலுத்த தவறுவோமா? அந்த ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் அவளுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று அவள் அவ்வாறு தேடினாளே, அதே போன்று இந்த வாழ்க்கையிலே, இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய ரட்சிப்பினுடைய வளர்ச்சியை நமக்குள்ளே தேவன் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் பேசுவார். தேவன் பேசாமல் இருக்க மாட்டார், பேசுவார். அவர் பேசும் பொழுது ஜார் தங்களிடத்திலே தொலைந்த இல்லாத ஒன்றை கவனமாக அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் வரைக்கும் அதற்குள்ளே தங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிறார்கள். அந்த வாழ்க்கையை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு எத்தனை பேர் அதை தேடி தங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிறார்கள். இதுதான் ரட்சிப்பினுடைய பூரணத்தை நோக்கி கடந்து செல்லுகின்ற வாழ்க்கை. மனம் திரும்பினோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம், சபையிலே அங்கமாகினோம், ஆராதனைக்கு செல்லுகின்றோம், ஜெபிக்கின்றோம், வேதம் வாசிக்கின்றோம், வெளிப்படையாக சாட்சியாய் வாழுகின்றோம். ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி பூரணம், கிறிஸ்துவில் உள்ள பூரணம், அந்த பூரணத்தை நோக்கி பார்த்தால் நம்மிடத்திலே எத்தனை திரளான குறைவுகளை எங்களால் காண முடியும். தாவீது சொல்லுவதை போல, என்னுடைய தவறுகள் எல்லாம் நான் நினைக்க ஆரம்பித்தால், அதை உணர ஆரம்பித்தால், என் தலை முடியை விட அதெல்லாம் அதிகமாக இருக்கின்றது. என் தலை முடியை என்னால் எண்ண முடியாது. அதே போன்று உம்மை போல மாறக்கூடிய இந்த வாழ்க்கையிலே எவ்வளவு காரியங்கள் என்னிடத்திலே குறைவாக இருக்கின்றது ஆண்டவரே, அதெல்லாம் எண்ண முடியாத இருக்கிறது. ஆகையால் நான் என்ன செய்கின்றேன்? என் தலையை உம்மை நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு என்னை தாழ்த்துகின்றேன். தெய்வத்திற்கு முன்பாக அப்படி வாழுகின்ற சகோதர சகோதரியர் அவர்கள்தான் தன்னைத்தானே நியாயம் தீர்த்து வாழ்கின்ற சகோதர சகோதரி. இவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் பூரணமான ஒரு வாழ்வை நோக்கி வாழ வழிவகுக்கின்றார். அதான் காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு, எது என்னிடத்திலே இல்லை. ஆகையால் இந்த வாழ்க்கையை நோக்கி நாம் ஓட ஆரம்பிக்கும் பொழுது நாம் பின்னிட்டு பார்க்க மாட்டோம். கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற மனுஷன், அவனுடைய கையிலே கலப்பை இருக்கின்றது. அவன் தான் எந்த நிலத்தை உழுது அதில் எந்த விளைச்சலை செய்து எந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுடைய கண்கள் அவனுடைய ரட்சிப்பினுடைய அந்த கலப்பையிலே இருக்குமே ஒழிய, அவன் பின்னிட்டு பார்த்து தனக்கு பின்னே இருக்கிறவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள், தனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களைப் போல் நான் இருக்கின்றேனா, இவர்களைப் போல் நான் இருக்கின்றேனா, அந்த பரிசேயன் ஜெபித்ததை போல், இந்த காயக்காரனை போல இல்லை, இந்த விபச்சாரக்காரனை போல் இல்லை, இந்த அநியாயக்காரனை போல் இல்லை,
இவர்களை போல் இருக்கிறேனா, இவர்களை போல் இருக்கின்றேனா, எனக்கு பின்னே உட்கார்ந்தவர்களை போல் இருக்கிறேனா? கலப்பையிலே கை வைத்திருக்கின்ற நான், என்னுடைய கண்கள் என்னுடைய ரட்சிப்பை நான் எப்படி பூரணப்படுத்த முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கண்களுக்கு முன்பாக வைத்து வாழுகின்ற வாழ்விலே ஓட ஆரம்பிக்கும் பொழுது என்னிடத்திலே எது காணாமல் போன வெள்ளிக்காசை போன்ற அவருக்கு புறம்பான சுபாவங்கள் என்னிடத்திலே இருக்கின்றது என்பதை அவன் நிதானிக்க ஆரம்பிப்பான். அவ்வாறு அவன் நிதானிக்கின்ற வாழ்க்கையை குறித்து தான் ஆண்டவராய் இயேசு அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நாம் புடைக்கப்படுவதற்குரிய அநேக சந்தர்ப்பங்கள் நமக்கு வருகின்றது. சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் அநேகம் வருகின்றது. இவ்வாறெல்லாம் நாம் அநேக சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குணப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருப்பதை கர்த்தர் காண்பிக்கின்றார். பேதுரு புடைக்கப்பட உத்தரவு கேட்டுக்கொண்டான். அதாவது அவன் ஆண்டவரை அவர் மறுதலிப்பதற்குரிய அந்த வீழ்ச்சி பேதுருவுக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் காரியம் என்னென்றால், ஆண்டவராய் இயேசு எதை அங்கே அந்த சந்தர்ப்பத்திலே எதை முக்கியத்துவமாய் பார்த்தார், எதை பிரதானமாய் பார்த்தார்? பேதுரு மறுதலித்து விடக்கூடாது என்பதை ஆண்டவர் அங்கே பிரதானமாய் பார்க்கவில்லை. வேத வாக்கியங்களை நாம் கவனமாக நிதானித்து நாம் சிந்தித்து வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து கொண்டு செல்ல முடியும். நாம இருந்தால் நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே மறுதலித்து விடக்கூடாது, மறுதலித்து விடக்கூடாது என்று நாம் என்ன செய்வோம்? நமக்குள்ளே ஜெபித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? உன்னை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனால் நான் என்ன செய்ய போகின்றேன்? அது உனக்கு நடக்கும். நீ உன் விசுவாசம் பாதுகாக்கப்பட வேண்டும், உன் விசுவாசம் குணப்பட வேண்டும். ஆகையால் நீ உன்னிடத்திலே குணப்படாத சில விஷயங்கள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை தியானித்ததை போன்று உன்னிடத்திலே பெருமை இருக்கின்றது, அகந்தை இருக்கின்றது. ஆகையால் அதிலே நீ மனம் திரும்ப வேண்டும். நீ எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கின்றாய் என்பதல்ல, உன்னிடத்திலே இல்லாத ஒன்றை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தாழ்மை உன்னிடத்திலே இல்லை. ஆகையால் இந்த தாழ்மையிலே நீ குணப்பட வேண்டும். உனக்குள் பெருமை என்கிற வியாதி இருக்கின்றது, உன்னை நீ உயர்த்துகின்ற வியாதி இருக்கின்றது. ஆகையால் மறுதலிக்காமல் உன்னை தடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. உனக்குள் இருக்கின்ற வியாதி குணமாக வேண்டும். நீ குணப்படு, சுகமாகு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் அவர் நம்மிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்கிற காரியங்களை ஏன் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார்? குணப்படு, நாம் குணமாக வேண்டும். ஆகையால் அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை இந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்து போகின்ற இந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு செல்லக்கூடிய இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கக்கூடியதெல்லாம், என்னிடத்திலே என்ன இருக்கிறது என்பல்ல, ஆண்டவரே என்னிடத்திலே எது இல்லை, நீ விரும்புகிற பிரகாரமாக என்னிடத்தில் எது இல்லை, இந்த வாழ்க்கை இல்லை, அதிலே ஆழமாய் துயரத்தோடு நாம் மனம் திரும்ப வேண்டும். அதை கண்டுபிடிக்க வேண்டும், அதை சீர்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு உகந்த மனுஷனாய், நல்ல ஒரு மணவாட்டியாய் உமக்கு முன்பாக நான் நிற்க முடியும், வாழ முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே மனம் திரும்புகின்ற ஜீவியம், மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களைப் போல் நாம் வாழ வேண்டாம். இந்த 99 நீதிமான்களுக்கு மனம் திரும்ப அவசியமே இல்லை. ஏனென்றால் தாங்கள் நன்றாக இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களாம் மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்.
நாங்கள் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கின்றோம், இடத்திலே மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை ஒன்றுமே இல்லை என்று இவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் நீதிமான்கள். அவர்களை கர்த்தர் விட்டு விடுவார். சுகமுள்ளவனுக்கு அல்ல, பிணியாளிக்கே வைத்தியம் தேவை. யார் பிணியாளி? நாள்தோறும் தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையிலே, அவருடைய வெளிச்சத்திலே தன்னுடைய தவறுகளை உணர்ந்து, அவரை போல் அல்லாத அந்த சுவாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி, ஆண்டவரே நான் குணப்பட வேண்டும் என்று விரும்புகிற பிணியாளிக்குத்தான் அவர் வைத்தியர். அவர்களைத்தான் அவர் குணப்படுத்துகின்றார். அவருடைய நோய்கள் குணமாகிக்கின்றிருக்கின்றது. அவர்கள் நாள்தோறும் தங்களுடைய நோய்களை பார்க்கின்றார்கள். கண்களிலே நிறைய நோய்களை பார்க்கின்றார்கள், வார்த்தையிலே நிறைய நோய்களை பார்க்கின்றார்கள், அநேகத்திலே நிறைய நோய்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு வெள்ளிக்காசை போன்று எத்தனை சகோதர சகோதரிகள் அதை சீர்படுத்தி அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜாக்கிரதையாக இந்த வாழ்க்கையிலே, இந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு இந்த பூமியிலே வாழ்கின்ற சகோதர சகோதரிகள். அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசித்து அவரை போல மாறுகின்ற அந்த சுவாவமுடையவர்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிறைந்த இந்த வாழ்வு இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொண்டது நாம் பெரிய பாக்கியமான ஒரு வாழ்வு. இதை நாம் பாதுகாத்து கொண்டவர்களாக ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிப்பாகிய இந்த 10 வெள்ளிக்காசை நாம் கவனமாக பாதுகாத்து கொண்டு இந்த ரட்சிப்பை பூரணப்படுத்தி கடந்து செல்லும்படியாய் எப்போதும் என்னிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை விட, ஆண்டவரே என்னிடத்திலே உம்மை போல் அல்லாதது என்ன இருக்கிறது, அதை நான் நம்முடைய வெளிச்சத்திலே கண்டு நான் மனம் திரும்ப வேண்டும், என்னை சீர்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையிலே நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே பேசினான வார்த்தையிலே தேவன் என்னோடு இடைப்பட்டு பேசினான காரியமெல்லாம் இன்றைக்கு தேவன் தந்தான அந்த ரட்சிப்பை குறித்தான காரியங்களிலே நான் எந்தளவு கவனமுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேன். இந்த பூரணத்தை நோக்கியான அந்த பாதையிலே நான் அந்த பூரணத்தை அடைவதற்காக எந்த அளவுக்கு நான் இன்றைக்கு பிரயாசப்படுகிறான ஒரு மனுஷனாய் நிற்கிறேன் என்றான அந்த காரியங்களை குறித்து தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை அது வருடந்தோறும் அது நாளுக்கு நாள் வளர்ந்து செல்வதை போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பை பெற்று புதிதாய் பிறந்தான் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வளர்ச்சி என்பது அந்த ரட்சிப்பை குறித்தான காரியங்களிலே, வெளிச்சத்தை குறித்தான காரியங்களிலே அந்த வளர்ச்சி என்பது அது காணப்படாத ஒரு சூழ்நிலையிலே அது தேவனுக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறான ஒரு காரியமாக தான் இருந்துவிட முடியும் என்பதை குறித்து தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு நான் என்னுடைய ரட்சிப்பை குறித்தான காரியங்களிலே இந்த ரட்சிப்பு எந்த அளவுக்கு என்னிடத்திலே வளர்ந்திருக்கிறது, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் எந்த அளவுக்கு நான் அனுபவித்து கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாய் நிற்கிறேன் என்றான அந்த காரியங்களைத்தான் தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். அந்த 10 வெள்ளி காசுகளில் ஒன்றை தொலைத்துவிட்டு அதை கவனமாய் ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடித்ததை போல இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பிலே நான் வளரும்படிக்கு அந்த பூரணத்தை நோக்கியான அந்த பாதையிலே நான் தொடர்ந்து வாழும்படிக்கு தேவனுடைய அந்த வருகையிலே அவருடைய அந்த சாயலை அணிந்து கொண்டு அவரோடு மறுரூபமாகிற அந்த வாழ்க்கையிலே கடந்து செல்வதற்கு இன்றைய நாட்களில் என்னிடத்திலே காணப்படுகிறான அந்த குறைவுகளை கண்டு அதை ஜாக்கிரதையாய் கவனமாய் அதை கண்டு வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே தான் தேவன் என்னை அவருடைய ரட்சிப்பை தந்து என்னை மீட்டு கொண்டான அவருடைய அந்த வாழ்க்கைக்கு நான் உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் நிற்கிறேன் என்பதை குறித்து தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு நான் மற்றவர்களிடத்திலே காணக்கூடியான நன்மையான காரியங்களை பார்த்து அல்லது என்னிடத்திலே இருக்கக்கூடியான நன்மையான காரியங்களை பார்த்து நான் அதை போதுமென்றான ஒரு வாழ்க்கையிலே வாழுகிறான அந்த வாழ்க்கையெல்லாம் அது நான் தோற்று போகிறான ஒரு வாழ்க்கை என்பதை தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதைப் போல இன்றைக்கு அழைத்தான அந்த அழைப்பிலே தொடர்ந்து ஓடுகிறான அந்த வாழ்க்கையிலே தான் அந்த தேவனுடைய அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொண்டு வாழ முடியும் என்றான அந்த வார்த்தையை போல இன்றைக்கு ஒரு ஓட்ட பந்தயத்திலே கலந்து கொள்கிறான ஒரு மனுஷன் அவன் தனக்கு பின்பதாக வருகிறான மனுஷனையோ அல்லது தனக்கு பக்கத்திலே வருகிறான மனுஷனையோ கண்டு அவன் அந்த ஓட்ட பந்தயத்தை நான் தொடர்ந்து ஓடுவானாக இருந்தால் நிச்சயமாக அவன் தோற்று போகிறான ஒரு மனுஷனாகத்தான்
அவன் காணப்பட முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு நான் என்னுடைய ஓட்டம் இல்லாமல் அந்த லக்கை நான் அடைய வேண்டும், அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான அந்த நோக்கத்தோடு நான் ஓடுகிறான். அந்த வாழ்க்கையிலே தான் என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த குறைவுகள், இருளான காரியங்கள் யாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துகிறான். அந்த சூழ்நிலையிலே அதை நான் கண்டு அதை நான் என்னை விட்டு நீங்கும்படிக்கு தேவனுடைய சமூகத்திலே நின்று தேவன் அதை வெளிப்படுத்தும் போது அதை குறித்தான காரியங்களிலே பாடுபட்டு பிரயாசப்பட்டு அந்த காரியங்களை அகற்றுகிறான். அந்த வாழ்க்கையிலே தான் ஒரு வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கையை, பூர்ணமுள்ள ஒரு வாழ்க்கையை தேவனுக்குள்ளாக நடப்பித்து வாழ முடியும். இதனுடைய வருகைக்கு உரிய சொந்தக்காரனாக இதனுடைய அந்த நித்திய ஜீவனுக்குரிய நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாழ்க்கையை இந்த வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியும் என்பதை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் இன்றைக்கு என்னிடத்திலே காணப்படுகிறான் அந்த ஒவ்வொரு குறைகளையும் அதை நான் ஜாக்கிரதையாய் நிதானத்து அதை நான் என்னை விட்டு அகன்று போகும்படிக்கு இந்த காரியங்களிலே நான் மிகவும் பிரயாசப்படவே வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வருகிற நாட்களிலும் அப்பேற்பட்டான வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்துவாராக. கர்த்தருடைய வசனம் எப்படிதான் ஆண்டவர் காலை வேளையிலே அந்த வார்த்தை அதிகமாக என்னையும் இங்கே சீர்தூக்கி பார்க்க முடியாது இருந்தது. இன்றைய காலத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதில் தேடல்கள் அவசியம் என்பதை காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே வலியுறுத்தியிருந்தார். என்னுடைய ஜீவியத்திலே நான் எங்கெல்லாம் குறைவுபட்டிருக்கிறேன் என்பதை அங்கே நித்தமும் ஒவ்வொரு நிமிஷமும் அல்லது அங்கே ஒவ்வொரு நாளின் விடிய காலையிலும் அங்கே என்னை நான் அங்கே நோக்கி அங்கே சிந்தித்து பார்த்து அதை ஆராய்ந்து எதிலே குறைவு இருக்கிறேனோ அந்த குறையை நீக்குவதற்குரிய அந்த நிலையை நான் கண்டறிந்து செயற்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே பேசியிருந்தார். நானும் அதே போன்று என்னுடைய ஜீவியத்திலே நான் அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்திலே நான் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அங்கே கவனமாய் அங்கே புத்தியாய் அந்த ஜீவியத்தை ஜீவிக்கும்படிக்கு எனக்கும் அங்கே உதவிசுவான நம்பிக்கை அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவிசுவார். தேவனுடைய நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய ஆறாய நேரத்திலே தேவனுடைய சமூகத்தை கனம் பண்ணுகிற ஒரு ஜீவியத்தை ஆவியானவர் பேசும்போது நானும் அதில் அதிகமாய் உற்சாகம் அடைந்தேன். தேவனுக்காக என்னுடைய கால்கள் எவ்வளவு நேரம் நிற்குது என்பதை நிதானிக்கும்படி ஆவியானவர் உதவித்தார். தேவனுக்கு நன்றி. இன்னொன்று அங்கே சீமோனி குமாராகிய அங்கே சீமோனி அவர் நோக்கி, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை குணப்படுத்து. முதலாவது என்னுடைய ஜீவியத்திலே நான் குணப்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் அதிகமாக எச்சரிக்கிறார். நான் குணப்பட்ட பின்பு அடுத்தவர்களை குணப்படுத்த வேண்டிய அவசியம் நான் சொல்லித்தான் வர வேண்டும் என்றல்ல. அது என்னுடைய வாழ்க்கையினுடைய கனியை பார்த்து அங்கே தேவன் அதை மற்றவர்களை குணப்படும்படி செய்து விடுவார். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஜீவியத்திலே நான் கண்ட முதலாவது அந்த அற்புதம், நான் குணப்படும்போது எனக்கு பின்பாக இருக்கிற என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என் சந்ததியால் குணப்படுவதை நான் கண்டிருக்கிறேன். அதுதான் உண்மை. முதலாவது நான் என்னுடைய பூரணத்தை நோக்கி ஓடி என்னுடைய இருதயத்தை பூரணப்படுத்தின பின்பு அடுத்தவர்களை குணப்படுத்துகிற ஒரு ஜீவியம் நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். இன்னும் அதிகமாக நான் குணப்படுவேன் என விரும்புகிறேன். உதவிசுவாய் நம்பி அறிக்கை செய்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. காலை வேளையில் தேவன் பேசும்போது என்னுடைய இருதயத்தில் அதிகமாக உணர்த்தின வார்த்தை ஒன்று, கலப்பையை பிடித்தவன் பின்னிட்டு பார்க்க இருப்பானாக என்று சொன்ன வார்த்தை என்னுடைய இதயத்திலே ஆழமாய் பதிந்தது. அந்த கலப்பையை குறித்ததான வரலாறு யாருக்கும் இந்த இடத்துல தெரியாமல் தான் இருக்கலாம். ஆனால் இப்போது எனக்கு தேவன் அதை உணர்த்தி வைத்தார். நீ பேசு, இந்த இடத்துல எழும்பி போய் பேசு என்று சொன்னது நிமித்தம் நான் பேசுவதற்கு எனக்கு மனசில்லாமல் தான் இருந்தது. ஆனாலும் தேவன் பேசினார், நீ எழும்பி போய் பேசு என்று சொல்லி அதன் பிற்பாடு தான் நான் திடீரென்று எழும்பி வந்தேன். கலப்பை என்பது நீங்கள் யாரும் பார்த்திருப்பீர்கள். கலப்பை என்றால் எந்த கலப்பை என்று தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த ரெக்டரை பூட்டி உழுற அது கலப்பை தான். ஆனால் அது அல்ல கலப்பை. தேவன் செய்த கலப்பை அவர் தச்சனாயிருந்தபடியினால் அவர் தான் ஒரு கலப்பை செய்தார். அதுதான்
வரலாற்றிலேயும் இந்த வேதத்திலேயும் உள்ள கலப்பை. அந்த கலப்பை எப்படி என்றால், அந்த கலப்பையை பற்றி தேவன் அதிகமாக உணர்த்தி வைத்தார். அவர் செய்த கலப்பை 2 மாடுகள் பூட்டி, அந்த மாட்டில் ஒரு நுகத்தை பூட்டி, அந்த நுகத்தில் பூட்டுகிற கலப்பை தான் இந்த வேதத்தில் உள்ள கலப்பை. அந்த கலப்பையிலே ஒரு முழம் அகலம், ஒரு முழ நீளமுள்ள ஒரு பெரிய ஒரு பட்டா, கூர் பட்டா பூட்டி இருக்கும். அந்த கலப்பையை பிடித்துக்கொண்டு அந்த 2 மாட்டிலும் நுகத்தை பூட்டி அந்த கலப்பையை பிடித்துக்கொண்டு போகிற அந்த கலப்பையிலே நான் ஒரு வருடத்தில் தொழில் செய்ததினால்தான் அதை பற்றி எனக்கு அதிகமாக உணர்த்த வேண்டி வந்தது. அந்த கலப்பையை பிடித்துக்கொண்டு செல்லுகிற அந்த 2 மாட்டுக்கு இடையிலேயும் அந்த கலப்பையை இப்படியே பிடித்துக்கொண்டு போக வேண்டும். ஆனால் அந்த கலப்பை கொஞ்சம் அங்கே இங்கே அறக்குமானால் அந்த மாட்டினுடைய அந்த 2 மாட்டுகளின் பின்னங்கால் அப்படியே துண்டாடி விடும். அதைத்தான் குறித்து தான் தேவன் பேசினார், கலப்பையை பிடித்தவன் பின்னிட்டு பார்க்க இருப்பானாக என்று. அந்த கலப்பையை பற்றிய தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு அதிகமாக எனக்கும் தென்படுகிறது. அந்த கலப்பையைத்தான் நான் இப்போது பிடித்திருக்கிறேன். ஆனால் நான் அந்த கலப்பையை பிடித்த வண்ணமாக இருந்தபடினால் நான் அதை பின்னிட்டு பார்த்து நான் அதிகமாய் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன், அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கிறேன். அந்த கலப்பை எனக்கு அதிகமாக குத்தியதை போன்று எனக்கு இருக்கிறது. அந்த கலப்பையிலே பிடித்தவன் பின்னிட்டு பார்க்க இருப்பான் என்ற பிரகாரமாய் தேவன் இந்த வார்த்தையை தந்ததுக்காக நான் அதிகமாக தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். இனிவரும் காலங்களிலும் நான் அந்த கலப்பையை பிடித்து அந்த கலப்பையை சரியான முறையில் வழிநடத்தி சென்று அந்த நிலத்தை பண்படுத்துவேன் என்று இந்த காலை வழியில் தேவன் எனக்கு உணர்த்தி வைத்தார். அந்த கலப்பையை பிடிக்கிறவர் யாராயிருந்தாலும் பின்னிட்டு பார்ப்பீர்களானால் உங்களுக்கு ஆபத்து கூட வரும் என்பதை தேவன் இந்த நேரத்தில் உணர்த்தித்தார். அதுக்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அப்படியா தேவன் என்னையும் வழி நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு அவர் சொன்னார், அங்கே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். என்னோட வாழ்க்கையிலையும் தேவன் காலை வேளையில் கொடுத்த வார்த்தைக்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் என்னுடைய ஜீவியத்தில் எந்த ஒரு நிலையிலையும் இதயத்திலே உண்மையான ஒரு பாரம் கொண்ட ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு மனந்திருமலின் ஆவியின் வாழ்க்கை, எப்பொழுதெல்லாம் எனக்குள்ளாக தேவனுக்குள்ளான ஒரு காரியம் எனக்குள்ளாக சரியாக இல்லைங்கிற நிலையெல்லாம் எப்பொழுதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வருகிறோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய இதயத்திலே நான் மனம் திரும்ப அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். என்று சொன்னால் அதுதான் எப்பொழுதும் தேவனோடு ஒன்றித்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே என்னை கொண்டு செல்லும். மற்றபடி எந்த வாழ்க்கை எந்த ஜீவியமும் அங்கே தேவனோடு நடத்தாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஒரு காலம் செயல்படுத்தவே முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையிலே இன்றைக்கும் ஒரு காரியத்திலே, ஒரு பாவத்திலே, ஒரு பலவீனத்திலே, ஏதாவது ஒன்று தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்திலே இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்திலே ஒன்று செயல்படும் போது அந்த பாரத்தை ஆண்டவரை எனக்கு தாரும். அந்த இதயத்திலே அந்த குணப்படக்கூடிய ஒரு இதயத்தை எனக்குள்ளாக ஊற்றும். அது இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த காரியத்தை செய்தாலும் எதை நடப்பித்தாலும் உண்மையாய் அந்த ஸ்திரீ ஒரு வழி துளைந்து அதை தேடி கண்டுபிடித்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கை. அப்படியான மகிழ்ச்சியே எனக்கு வேண்டும், அதுதான் வேணும். மற்றபடி இந்த பூமியிலேயோ எந்த ஒரு நிலையிலேயோ எதுவும் வேண்டாம். நான் உமக்குரிய உத்தமமான ஒரு வாழ்க்கையிலே, பரிசுத்தமான வாழ்க்கையிலே மனம் திரும்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது எனக்கு இருந்தால் போதுங்கிற வாழ்க்கை. அப்படியாப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் நடத்துகிறா. இன்னும் அதிகமாக அந்த உண்மையான ஒரு மனந்திரும்பின் ஆவியிலே நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு இதயத்திலே உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவோடு ஒன்றித்து வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக இயேசு எனக்காக ஜெபிக்கிறாருங்கிற அந்த வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் நிலைத்திருந்து அங்கே உறுதியாய் தரித்திருந்து தேவனுக்குள்ளாக வாழக்கூடிய வாழ்க்கையிலே இன்னும் தேவன் நடத்துவான விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். நாமே தேவனுக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலே தேவன் பேசியான வார்த்தை தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலே நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இந்த நாட்கள் வரைக்கும் என்னுடைய கால்கள் அந்த தேவனுடைய சமூகத்திலே அந்த எவ்வளவுக்கு நனைந்திருக்கிறது, என்னுடைய எந்த அளவுக்கு நனைந்துள்ளான அந்த காரியத்தை குறித்து தான் காலை வேளையிலே தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் எவ்வளவுக்கு நனைந்திருக்க என்பதை பார்ப்பது மட்டுமில்லை, நான் இன்னும் எவ்வளவுக்கு தேவனுடைய அந்த பாதையிலே எவ்வளவுக்கு இன்னும் முழுவதுமாய் நனைகின்றான காரியம், என்னிடத்திலே எத்தனை குறைகள் உண்டு என்பதை சோதிக்கக்கூடியதான அந்த அதைத்தான் தேவன் பேசியிருந்தால் நானும் எந்திருக்கே வாஞ்சிக்கிறேன். தேவன் என்னிடத்திலே உள்ளான அந்த குறைகள்
அந்த காரியங்களை நான் எவ்வாறு நான் ஆராய்வது என்பதை கொடுத்த வேளையிலே தேவன் எனக்கு கூறியெல்லாம் தன்னுடைய வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வலுப்படுத்துவேன் என்று சொல்கிறான். அந்த காரியத்தை போல நான் என்னுடைய வழிகளை எவ்வளவு நான் என்னுடைய இருதயத்திலே செவைப்படுத்துகின்றேனோ அந்த வேளையில்தான் தேவன் அவருடைய வழிகளை எனக்கு காண்பிப்பார். நான் என்னுடைய இதயத்திலே அந்த காரியங்களை சரி செய்யாதபடிக்கு நான் நடந்து கொள்வேனாக இருந்தால் தேவனுடைய சத்தமும் தேவன் பேசுகிறான ஒரு பேச்சுக்களும் என்னிடத்திலே அது காணப்படாது, தெளிவாக விளங்காது. அதனால் தேவனை நான் எந்தளவுக்கு தேவனுடைய அந்த வழிகளை நான் செவைப்படுத்தி வாழுகிறேனோ அந்த அளவுக்கு தேவன் அவருடைய பாதைகளையும் என்னுடைய குறைகள் என்னிடத்தில் இருக்கக்கூடியான ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார். நானும் பயந்திருக்கே வாழ்ந்திருக்கிறேன். வருகின்ற நாட்களிலும் இந்த காரியங்களிலே நான் என்னை சீர்படுத்தி கொண்டவனாக வாழ்வேனாயிருந்தால் அவருடைய அந்த நித்திய கனமகிமைக்கு நானும் ஒரு பங்காளி உள்ளவனாகவே மாற முடியும். தேவன் வருகின்ற நாட்களிலும் என்னையும் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நடத்துவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். நான் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தேவன் மனம் திரும்பக்கூடியான அந்த வாழ்க்கையின் உண்மையுள்ள ஜீவியத்தை குறித்து சபையில் பேசியிருக்கிறார். நானும் என்னை குறித்து இங்கே நியாயம் தீர்த்த பகுதிகள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர பாவம் இல்லை என்று சொல்ல இன்றைக்கு மனுஷனால் கூடாது. அவர் ஒருவரே பாவம் இல்லாதவராக இங்கே வாழ்ந்தார். இன்றைக்கு நானும் இந்த பூமியிலே இன்றைக்கு என்னை குறித்த காரியத்திலே நான் ஒரு சில நன்மையான காரியங்களை குறித்து நான் மற்றவர்களை என்னை வைத்து நியாயம் தீர்ப்பதோ அல்லது மற்றவர்களை குறை கூறுவதோ குற்றம் சாட்டுவதோ அப்பேற்பட்ட ஆவியிலே இன்றைக்கு நான் நிற்பேனாக இருந்தால் இன்றைக்கு நானும் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக இங்கே நிற்கக்கூடிய ஒரு நிலையை நாட்களில் தேவன் அதிகமாக என்னை குறித்து இங்கே உணர்த்தினார், எச்சரித்தார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இங்கே நான் எப்போதும் பாவியங்கிறான உணர்வு எனக்குள்ளாக இங்கே இருக்க வேண்டும். அனுதினம் நான் இங்கே நாளுக்கு நாள் அங்கே புதிதாக்கப்பட வேண்டும். தேவ சமூகத்திலே என் பாவம்ங்கிறான அந்த பகுதியிலே நான் பாவியங்கிறான உணர்வோடு நான் தேவ சமூகத்திலே என்னை புதிதாக்கி கொள்வதற்கு ஏதுவாக பாவ மன்னிப்பை கண்டடையும்படியாக மனம் திரும்பும்படியாக நான் தேவ சமூகத்திலே இங்கே உட்கார வேண்டும். இங்கே அதுக்கு மாறாக நான் இங்கே சுத்தமுள்ளவன் என்று எனக்குள்ளாக பெருமையாக எண்ணிக்கொண்டு இருப்பேன் என்றால் நானும் ஒரு வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு ஆவியுள்ள ஒரு மனுஷனாய் இங்கே நிற்க முடியும். நாட்களிலே தேவனோடு பேசினதெல்லாம் உண்மையுள்ள மனம் திரும்புதல், நிரந்தரமான மனம் திரும்புதல், நிலையான மனம் திரும்புதல் எனக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை நானே தேவ சமூகத்திலே அனுதினமும் தாழ்த்தி நான் பாவியங்கிறான அந்த உணர்வை எனக்குள்ளாக நான் அனுதினமும் இங்கே வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே ஒரு உண்மையுள்ள ஒரு மனம் திரும்புதல் எனக்குள்ளாக தேவன் இங்கே தர முடியும். நான் உடைய ஜீவியத்திலே ஒரு உண்மையுள்ள மனம் திரும்புதலையே கொண்டு வாழ வாஞ்சிக்கிறேன். விசுவாச வாழ்க்கையிலே நான் அங்கே ஒரு சில பாவங்களிலே சோர்ந்து போய்விடாதபடி அந்த பாவங்களை குறித்து அறிக்கை செய்து இங்கே பாவங்களை குறித்து மன்னிப்பை பெற்று மறுபடியும் எழுந்து வாழக்கூடிய ஒரு உண்மையுள்ள நீதிமானுள்ள வாழ்க்கையை வாழ இனிவர் நாட்களிலும் தேவன் நடத்துவார் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். நான் அவையானவர் இந்த காலவேளையில் பேசின வார்த்தைக்காய் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த காலவேளையிலுமாய் 10 வெள்ளிக்காசை குறித்து அந்த ஸ்திரீனிடத்தில் அவள் ஒரு வெள்ளிக்காசு தொலைந்த போது எவ்வளவு ஒரு கவலையுடன் தன்னுடைய வாழ்க்கையை முடிந்து விட்ட ஒரு நிலைமையிலும் அவள் ஒரு அங்களிப்போடும் ஒரு ஏக்கத்தோடும் அந்த காசை தேடி இருப்பாள். அதாவது அந்த நிச்சயித்திருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ என்ற ஒரு பயத்துடனும் நடுக்கத்துடனும் ஒரு கவலையுடன் தேடியிருப்பாள். அந்த மாதிரியான வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் எனக்குள்ளாகவும் என்னுடைய காரியத்துக்குள்ளாய் வெளிப்படுத்தினார். எப்போதுமே தேவனுக்கு முன்பாய் நான் ஒரு காரியத்தை தேவனுக்கு விரோதமாய் செயல்படும்போது அந்த காரியம் எனக்குள்ளாய் அந்த ஒரு ஏக்கத்துடன் நான் தேவனை நோக்கி பார்க்கிறேனா, என்னுடைய ஜீவியம் முழுவதும் ஒரு வெள்ளிக்காசுதானே என்று சொல்லி அதை அற்பமாய் விட்டால் போகிற ஒரு பகுதியாக இருக்கிறதா என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுதுமாய் நிதானித்த போது எப்படியாய் அது ஒரு முக்கியமான ஒரு வெள்ளிக்காசாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கையே அதற்குள் அடங்கி இருக்கிறதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். எப்போதுமே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு முன்பாய் அந்த தொலைந்த வெள்ளிக்காசை போல் என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே என்னுடைய காரியங்கள் தேவனை விட்டு பின்னோக்கி விடுமோ, என்னுடைய தேவனை விட்டு நான் இழந்து விடுவேனோ அன்றான ஒரு ஏக்கத்தை ஆண்டவர் எனக்குள்ளாய் எப்போதுமே தந்திருக்க வேண்டும் என்றே நான் நம்புகிறேன். எப்போதும் தேவனோடும் எனக்கும் உள்ளான உறவை நான் எப்போதும் பற்றி கொண்டு அவர் தந்தான தாளந்துகளை
தந்தான வெள்ளிக்காசுகளை பக்குவப்படுத்தி நான் எப்போதும் தேவனுக்கு உகந்தவனாய் மனவாட்டியாய் எப்போதுமே ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக நான் புறப்பட்டு செல்லத்தக்கதாகவே ஆவியானவர் இருந்தவர்களுமா எச்சரிப்புக்குள்ளாக நடத்தினார். நான் எந்த வேளையிலுமே நான் எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை ஒருபோதுமே நான் அசட்டையான காரியத்திற்குள்ளாய் அசட்டை பண்ணாத ஒரு ஜீவியத்துக்குள்ளாகவும் நான் கடந்து செல்ல ஆண்டவரை நடத்தி அவர் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். ஒரு எச்சரிப்பான ஒரு சத்தம் அது எனக்கு மட்டும் ஆவியானவர் இந்த காலை வழியோடு பேசி முடிந்த பின்பு பேசின போது அதை எனக்குள்ளேயும் நான் அதை எடுத்துக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையும் ஒரு இப்படியான ஒரு தேவனை நான் அசட்டை பண்ணி என்னுடைய சபையிலும் நான் தேவனுடைய காரியங்களிலும் என்னுடைய வாழ்க்கையை நான் அசட்டை பண்ணி என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து விடுவேனோ என்று சொல்லுவார். அந்த பயத்திற்குள்ளாக தேவனை நடத்தி சென்றார். அந்த உணர்வுக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்போதுமே என்னுடைய அந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் சரி செய்தது. ஒரு நாளுக்கு ஒரு காரியம் என்னுடைய ஆத்மா தேவனுக்கு பிரியமாய் உகந்தமாய் இருந்து தேவனுக்கு உகந்ததாய் எப்போதுமே தேவனுக்கு நேர்மையை உண்மையை நடந்து அந்த வழிகளே நடந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக ஆவியான உதயசுவான்னு சபை அறிக்கையிடுகிறேன். நான்